கோயிலாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்து விடாதா, நடக்கவே இல்லை என்றாலும் கிடைத்து விடாதா என்று அதிக ஆர்வத்தோடு நிறைய செல்போன்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏதாவது ஒன்றை பிடித்து உடனடியாக அதை யூடியூபிலே போட்டு அந்த கோயில் கொள்ளையடிக்கிறார்கள், இந்த கோயில் ஏமாற்றுகிறார்கள், இந்த கோயில் பூஜை நடக்கவில்லை, இந்த கோயில் இடிந்து கிடக்கிறது என்று தினம்தோறும் உங்கள் தலைகளை உருட்டுவதற்கு என்றே மீடியாக்களில் பல பேர் பணம் பெற்றுக்கொண்டு வேலை பார்க்கிறார்கள். கோயில இருந்து காசு எடுக்கிறாங்க, கோயில இருந்து காசு எடுக்காம சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? அந்த கோயில் உண்டியல்ல போடுற காசை எடுத்து அந்த ஊர்ல இருக்கிற அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தா அவனுக்கு வேற வழி கிடையாது. எல்லா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய வருமானம் ஓபனா டிக்ளேர் ஆகுதா? ரவிசங்கருடைய ஆர்ட் ஆஃப் லிவிங் மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? அமிர்தானந்தமயினுடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? ஈஷா அவருடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? சங்கர மடத்தினுடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? ஏதாவது ஓபனா நமக்கு வெளியே தெரியுமா? இப்ப டெல்லியில ஒரு சாமியார் 17 பொண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அவன் வெளிநாடு போயிருக்கான், பிளேன்ல போயிருக்கான், பறந்திருக்கிறான். அதெல்லாம் என்ன காசு? அப்போ அது ஒரு மடத்தோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். அப்போ மடத்தின் பெயரால் எவ்வளவு அநியாயம் நடக்குது. எதை பத்தி யாரும் வாயை திறக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு கோயில்ல மட்டும் சின்னதா ஒரு மயிலோட மூக்கு காணும்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிறது. கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கின்றன. எனவே மனிதர்களுக்கு செய்வதுதான் மிக முக்கியம் என்ற கருத்தை அழுத்தமாக நான் எந்த மேடையிலும் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். சார், மனிதர்களுக்கு தானே சார் பசி இருக்கு, மனிதர்களுக்கு தானே சார் தூக்கமின்மை இருக்கு, மனிதர்களுக்கு தானே சார் தாகம் இருக்கு, மனுஷனுக்கு தானே சார் நோய் இருக்கு. அப்ப மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் என்ன பெரிய தவறு இருக்கிறது? வடநாட்டு கோயில்களை மட்டுமே பார்த்துட்டு நீதிபதிகளும் அரசியல்வாதிகளும் என்ன நினைக்கிறாங்க? ஏன் தென்னாட்டில் மட்டும் அரசு தேவையில்லாம கோயிலுக்குள்ள போய் தலையிடுது, தேவையில்லாம எதுக்கு மூக்க நுழைக்குதுன்னு? இல்ல, வடநாட்டு கோயில்களில் அரசு தலையிட வேண்டிய அளவுக்கு எந்த சொத்தும் கிடையாது, எந்த வரவு செலவும் கிடையாது, எந்த நிலபுலன் வழக்கும் கிடையாது. ஆனா தென்னாட்டு கோயில்களில் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், கோடிக்கணக்கான தங்க நகைகள், கோடிக்கணக்கான விஷயம் கொடுக்கப்பட்டிருப்பதால் தான் இங்கு அரசு தலையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இத ஜட்ஜஸ்க்கே புரிய வைக்க முடியல சார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு முறை இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் அந்த மகாநாட்டிலே அவர்களுக்காக ஒரு முறை பயிற்சி வகுப்பிலே பேசுகிற போது ஒரு வார்த்தை சொன்னேன். முந்தைய ஜென்மங்களிலே அரசர்களாகவும் சிற்றரசர்களாகவும் இருந்தவர்கள்தான் அடுத்த பிறவியிலே ஜேசியாகவும் டிசியாகவும் பிறக்கிறார்கள் என்று சொன்னேன். காரணம், அரசர்களாக இருந்தபோது கட்டிய கோயில்களை நமக்கு பின் நாமே பாதுகாக்க வேண்டும் என்பதால் தான் இத்தகைய உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. அதே மாதிரி அந்த சிற்றரசர்களின் மந்திரிகளாக இருந்தவர்கள்தான் திருக்கோயில் ஊழியர்களாக வந்து பிறந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். காரணம், கோயில்களை கட்டிவிடுகிறோம், அதை பாதுகாப்பது, நிர்வகிப்பது, பிரச்சனைகள் வராமல் அங்கே தொடர்ந்து வழிபாடு, எதன் காரணமாகவும் பூஜை நின்றுவிட முடியாது. அவற்றையெல்லாம் பாதுகாப்பது என்கிற மிக முக்கியமான பொறுப்பு உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார், ஒரு நாள் பெருமானுக்கு நடக்க வேண்டிய பூஜை நின்றுவிட்டால் நாடு மழை குன்றிவிடும், வறுமை மேலோங்கிவிடும் என்று திருமந்திரத்திலே திருமூலர் எழுதுகிறார். அதனால் மற்றவர்களைப் போல விடுப்பு எடுப்பதோ அல்லது அந்த காரியத்தை பிறகு செய்து கொள்ளலாம் என்றோ ஒத்திவைக்கக்கூடிய ஒரு வசதி இல்லை. பாருங்கள், சட்டசபைகளை கூட ஒத்திவைக்கலாம், உங்கள் வேலைகளை நீங்கள் ஒத்திவைக்க முடியாது. ஒத்திவைக்க முடியாத அளவு அந்தந்த காலத்தில் அந்தந்த வழிபாடுகள் நடந்தே தீர வேண்டும். இவ்வளவு பொறுப்பிலே இருக்கிற உங்களை எப்படி வாழ்த்த வேண்டும் என்பதை வணக்கத்திற்குரிய அடிகளார் அவர்கள் உங்களுக்கு இங்கே விளக்கி காட்டினார்கள். அதற்கு முன்பு எங்கள் அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அமைச்சர் பெருமகனார் அவர்கள் உங்கள் கோரிக்கைகளை, தீர்மானங்களை படித்து அவர்கள் அதனை நிறைவேற்றுவதற்காக எல்லா வகையிலேயும் உங்களுக்கு வாக்குறுதியும் வழங்கி இருக்கிறார்கள். ஒரு ஊழியர்கள் மீதும் இந்த துறையின் மீதும் அக்கறை உடைய ஒரு முதல்வர் நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு வாய்த்திருக்கிறார் என்பதும் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி. காரணம், இது நாள் வரை முதல்வர்களாக இருந்தவர்கள் அறநிலையத்துறையினுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டது என்பது ஒரு முறை அல்லது இருமுறை இருக்கலாம்.
ஆனால் 250 முறைக்கு மேலாக அறநிலையத்துறையோடு முதல்வர் தம்முடைய இந்த 4 ஆண்டு காலத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் கூடுதலான ஒரு அக்கறை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று. நான் முதன்முறையாக ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிற போது, அதாவது என்டோமெண்ட் அட்வைசரி போர்டு மீட்டிங், அதில் பேசுகிற போது ஒரு கருத்து சொன்னேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் அரசியலில் ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெற்று பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அன்றைக்கு நான் மிக தெளிவாக சொன்னேன், இன்னும் 5 ஆண்டு காலம் அடுத்த தேர்தல் வரையில் அதிக சிக்கலுக்கு உள்ளாக போவது திருக்கோயில்களும் திருக்கோயில் சார்ந்த அறநிலையத்துறையும் தான். எனவே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் அப்போதே அதற்கு ஒரு முன் உதாரணம் சொன்னேன். காரணம், அரசியல் சிந்தனை போக்கு மாறிக்கொண்டு வருகிற போது ஒரு இஷ்யூ என்று ஒன்றை வைத்துக் கொள்வார்கள். இஷ்யூனா பிரச்சனை. அந்த இஷ்யூவை வைத்துதான் அரசு பெறுவதற்கான முயற்சியில் எப்போதும் கட்சிகள் ஈடுபடுவார்கள். மற்றைய துறைகள் முக்கியத்துவம் அடைந்து அதுவரை பல்வேறு சோதனைகளை சந்தித்தன. ஆனால் இந்து மதமோ அறநிலையத்துறையோ ஒரு பெரிய விஷயமே அல்ல என்கிற அளவுக்கு இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக மாறி போயிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும். அதாவது தினந்தோறும் மீடியாவிலே, யூடியூபிலே பேசப்படுகிற அல்லது வீசப்படுகிற அல்லது காயப்படுத்தப்படுகிற அல்லது விமர்சனத்துக்கு உள்ளாகிற ஒரு பகுதியாக உங்கள் பணி இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். எந்த கோயிலாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்து விடாதா? இந்த வார்த்தையை கவனிக்கணும். எந்த கோயிலாவது எந்த பிரச்சனையாவது சிறியது நடந்து விடாதா? நடக்கவே இல்லை என்றாலும் கிடைத்து விடாதா என்று அதிக ஆர்வத்தோடு நிறைய செல்போன்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஏதாவது ஒன்றை பிடித்து உடனடியாக அதை யூடியூபிலே போட்டு, அந்த கோயிலில் கொள்ளையடிக்கிறார்கள், இந்த கோயிலில் ஏமாற்றுகிறார்கள், இந்த கோயில் பூஜை நடக்கவில்லை, இந்த கோயில் இடிந்து கிடக்கிறது என்று தினந்தோறும் உங்கள் தலைகளை உருட்டுவதற்கு என்றே மீடியாக்களில் பல பேர் பணம் பெற்றுக்கொண்டு வேலை பார்க்கிறார்கள். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு யூடியூப் எடுத்து கொடுத்தால் இவ்வளவு என்று அவர்களுக்கு பணம் போய்விடும். அதனால் அவர்களுக்கு அந்த பணம் கிடைப்பதற்காகவே தேடி 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 உங்களை பற்றிய செய்திகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையிலே அமைச்சருக்கும் சங்கடம், அவருடைய துறையை சார்ந்த ஆணையருக்கும் சங்கடம், இங்கு பணிபுரிகிற எல்லாருக்கும் ஒரு பெரிய சங்கடம், அரங்காவலர்களுக்கு சங்கடம். இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இதை வெல்ல வேண்டும்? ஒன்று, முழு நேர்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முழு நேர்மை நம்மிடத்தில் இருந்தால் எவனும் நம்மை அசைக்க முடியாது என்கிற அடிப்படை தர்மத்தை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. 100%, 10% நேர்மை என்னிடத்தில் இருக்கிற போது எந்த காலத்திலும் என்னை யாரும் வீழ்த்திவிட முடியாது. இது அடிப்படை தர்மம். குறைந்தபட்சம் அப்படி முடியாத காலத்தில் ஒரு நியாயமான அணுகுமுறையை அல்லது ஒரு டெக்னிக், யுக்தி, இதை கையாண்டாவது நாம் இயங்குவதற்கு பழக வேணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இங்கே வருகிற போது ஒரு ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். எங்களுடைய திருக்கோயிலிலே ஒரு அரசியல் பிரமுகர் பிரச்சனை பண்ண வேண்டும் என்றே செய்தார். நாங்கள் உதவியாளரிடத்தில் தகவல் தெரிவித்தோம். கடைசியில் நாங்கள் வெளியில் கிளம்பி விடுவோம் என்ற பிறகு காவல்துறைக்கு கொடுத்து அவர்கள் பொய் வழக்கு கொடுத்து இது ஒரு 7-8 மாதமாவது குறைந்தபட்சம் அந்த பிரச்சனை நடந்திருக்கும். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. முதல் வழி, விஞ்ஞான பூர்வமாக நாம் யோசிக்க வேண்டும். எல்லா திருக்கோயிலும் கண்காணிப்பு கேமராக்களை அதிகமாக்குவதன் மூலமாக பல பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியில் வர முடியும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் வருகிறவர் என்ன பேசினார், நாம் என்ன பேசினோம், எங்கு அது பொய்யாக அந்த பிரச்சனை ஜோடிக்கப்பட்டது என்பதையெல்லாம் இனிமேல் நீங்கள் போய் யாரிடத்திலும் விளக்கிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ வழக்கு போனால் கூட இதோ பார் என்ன நடந்தது என்பதற்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் இனிமேல் சட்டபூர்வமாக முன்னால் நிற்குமே ஒழிய மற்ற எதுவுமே நிற்காது. எனவே காலம் மாறி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா திருக்கோயில்களுடைய சின்ன சின்ன அந்த மக்கள் சந்திக்கிற இடத்தில் கூட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியது என்பது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிசிடிவி கேமரா பொருத்திய பிறகு உங்களுடைய கோபதாபங்களை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது.
நாம் நினைத்தது போன்ற சொற்களை கையாளக்கூடாது. நாம் அதாவது மனிதர்கள் எப்படி தெரியுமா, நம்மளை சீண்டணுங்கிறதுக்காகவே பேசுவாங்க. நான் உளவியல் வகுப்புகளும் எடுக்கிறவன். நாம் அமைதியாக இருக்கணும்னு நினைப்போம். பல பேர் சொல்வான், எப்பா நான் புத்தனுக்கு பெரிய பொம்புள்ள மாதிரி அமைதியாக இருக்கணும் தான் நினைச்சேன், ஒரு சித்தப்பம்பை எல்லாத்தையும் கெடுத்துட்டான்பா. என்னடா கெடுத்துட்டான்னா, நீ என்ன பெரிய புத்தனான்னா, உனக்கு என்ன முடி இருக்கான்னு கேட்டான், உனக்கு ஞானம் இருக்கான்னு கேட்டான், ஒளி எவ்வளவு பர்சன்டேஜ் லைட் வெளியே வருதுன்னு கேட்டான். அதான் நாயே கோவம் வந்துருச்சு. நீங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மனுஷன் எவ்வளவு சிரமப்பட்டாலும் கோவத்தை அடக்க முடியாது சார். ஒரு முனிவர் ரொம்ப சாந்த சொருபி ஆயிட்டேன்னு சொன்னார். அப்போ ஒருத்தர் கேட்டான், ஐயோ ரொம்ப சாந்த சொருபி ஆயிட்டீங்களே, உங்களை குத்துனா கோவம் வருமானா? வராதுன்னார். தலைமையில ஏறி உட்காந்து தலைமுடியை பிடிச்சி ஆட்டுனா கோவம் வருமா அப்படின்னு கேட்டான். வராது அப்படின்னார். ஒரு கத்தியை எடுத்து உங்க வாய்க்குள்ள உள்ளார விட்டு கொடைஞ்சு அப்படியே ரத்தம் வரபடியா பண்ண வராதுன்ற அப்படின்னார். அடுத்த கேள்வி கேட்டோன்னு, நான் பிச்சுருவேன் பிச்சு படவா கம்ப தூக்கிக்கிட்டு அடிக்க ஓடியாந்தார். அவன் சொன்னான், இது வந்துருச்சேன்னா. நீங்க கோபப்படுத்துவதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா வெறுமனே இந்த மாநாட்டுக்காக நான் சொல்லிட்டு போல, உங்க வாழ்க்கைக்காகவே சொல்லிட்டு போறேன். சுவிட்ச் போட்டா லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களை 2 வார்த்தை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும்னு சொன்னா, நீங்கள் யாருக்கோ அடிமையாக இருக்கிறீர்கள் என்று பொருளை ஒழிய, நான் சுதந்திரமாக என்னை நானே ஆளுகிறவன் என்பது உண்மை அல்ல. என்னை எவ்வளவு இரிட்டேட் பண்ணாலும் நீ பண்ணு, என்னால கோவப்படாம இருக்க முடியும். இந்த மனோநிலைக்கு நம்ம வரணும். ஏன்னா கோயில கொள்ளடிக்கிறீங்களாப்பா, இல்ல துட்டு அடிக்கிறீங்களாப்பா, உண்டியல் காசு எல்லாம் உருட்டிட்டு போறீங்களாப்பா வந்து கேட்பா. எவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா போய் சொல்வீங்க? டக்குன்னு ஒரு கோவம் வரும், ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. நீங்க விட்ட வார்த்தையை அவன் டேப் பண்ணி எடுத்து விடுவான். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டீங்களே, அதை பத்தி அவனுக்கு தெரியாது. ஆனா கோபத்துல ஒரு வார்த்தை விட்டீங்க பாருங்க, அந்த ஒன்றை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டு திட்டுகிறார்கள். கோயிலில் மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்கள், நம்முடைய காசை வாங்கி கொண்டே நம்மையே கேவலப்படுத்துகிறார்கள். அதை தான் ஹைலைட்டா போடுவா. அதுக்கு முன்னாடி 4 நிமிஷம் என்ன நடந்ததுங்கிறத பத்தி யாருக்குமே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கோபம் வரும்போது கூட இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வித்தையை கத்து வச்சுக்கணும். ஆனா இதை உடனே கத்துக்கிறேன்னு யாராவது ஒரு சாமியார் ஆசிரமத்துக்கு போயிடாதீங்க, அப்புறம் உங்களை என்னால காப்பாற்றவே முடியாமே போயிடும். அதனால நீங்களாவே இந்த வித்தையை தயவு செய்து கத்துக்குங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தெண்டிச்சி சாமிநாதன் எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பேசுவார். அவர் சொன்னாரு, ஒரு ஏர்லைன்ஸ் கவுண்டர், ஏர்லைன்ஸ்ல பாருங்க டிக்கெட் போடணும். இந்த டிக்கெட் அந்த வந்தவன் பாடாப்படுத்துறான் கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவன. இப்ப சில பேர் 15 கிலோ தான் கொண்டு வரலாம்னு சொன்னா 25 கிலோ கொண்டு வருவான். ஏன் 25 கிலோ போட்டா என்ன பிளேன் பறக்காதா அப்படின்பா. அப்ப கிலோவுக்கு 300 ரூபாய் கட்டணும், கொள்ளையடிக்கிறியா நீ, இப்படி ஏதாவது பேசுவான். இந்த கவுண்டர்ல இருந்தவன் கோவத்துல கத்துன்னு கத்துறான். யாரோட அந்த வந்திருக்கிற அந்த ஒரு பேசஞ்சரோட. ஒரு மேனேஜர் இங்கேருந்து வந்தாரு, இந்த கவுண்டர்ல உட்கார்ந்தவனை பார்த்தாரு. நீ எந்திரி உள்ள போ, 2 நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன் கவுண்டரை, என்ன பண்றேன் சார் போ சார், வாங்க சார், என்ன பேசினா எல்லாம் பண்ணாரு. எல்லாம் பேசி சிரிக்க பேசினாரு, எல்லாம் முடிஞ்சது. இந்த கோபமும் படலை எரிச்சலும் படலை. அவர் வெளியே வந்தோடனே அந்த அந்த முதல்ல டிக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தவன் கேட்டான், என்ன சார் பண்ணீங்க, கோவப்படாமல் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்கன்னா? ஒன்றும் இல்லை, அவன் அமெரிக்கா போகிறான், அவன் லக்கேஜ் முழுக்க ஆப்பிரிக்கா போகுது. என்னன்னா நமக்கு என்ன, ஆப்பிரிக்கா நான் பாட்டுக்கு ரிப்பனை போட்டு அனுப்பிச்சு விட்டேன், இனி அமெரிக்காவில் போய் அவன் என்ன பாடுபட்டு போறான், நமக்கு என்ன வந்தது? இந்த உலகத்துல கோவத்தை கையாளுறதுக்கு அவன் ஒரு டெக்னிக் வச்சிருப்பான். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன், எல்லோருக்கும் பதில் சொல்லி புரிய வைத்து விட முடியாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துங்க. சார் நம்ம ஒய்ஃபுக்கே நம்மளால பதில் சொல்லி புரிய வைக்க முடியாது சார். எங்க பாருங்க, காலையிலேயே போறீங்க, அப்ப ராத்திரி வருவியா வரமாட்டியா, மத்தியானம் துண்ண மாட்டியா, நீ உன்னை நம்பி நான் வடிச்சு வச்சிருக்கிறேன், நீ பாட்டுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிற, வர்றேன்னா வரேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு. இது நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வந்தா சோறு போடு, சோறு போட்டா சாப்பிடுறேன், நீ போடலன்னா வெளியே வாங்கி தின்னுக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லி இந்த உலகத்துல புரிய வைக்க முடியாது. அதனால உங்கள் கோயிலுக்குள் உங்களிடத்தில் பிரச்சனை செய்கிறவர்கள் எல்லோருக்கும் பேச்சின் மூலம் புரிய வைத்து விடும் என்று நம்பி சிக்கிக் கொள்ளாதீர்கள். கூடுமானவரை பேசுவதை குறைத்து விடுங்கள். கூடுமானவற்றை போர்டுகளில் எழுதி போட்டு அந்த போர்டுகளை காட்டுங்கள். அதோ உங்களுக்கான வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது என்று போர்டுகளை காட்டுங்கள். மேற்கொண்டு எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்களை வைத்துக் கொண்டு உங்கள் செயல் உட்பட உங்கள் பாதுகாப்புக்காக
நன்றாக பதிவிடப்படுகிறது என்பதில் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நடந்தா ஒரு 80 அல்லது 70% நீங்க படுகிற துன்பங்கள்ல இருந்து வெளியில் வர முடியும். இது ஒரு யோசனை, வெளியிலேருந்து நான் சொல்றேன் ஒரு யோசனை. உங்க பணி எவ்வளவு கஷ்டம்ங்கிறது எனக்கு தெரியும். இங்கே கூட கேட்டீங்க, விடுமுறை எடுக்கணும்னு நினைச்சா கூட எடுக்க முடியாது. அன்றைக்கு அந்த பூஜை நின்று போயிடும், இல்லை அந்த சிக்கல் ஏதாவது ஏற்பட்டு போயிடும். கோயில் திருவிழால நீங்க இன்னும் அதை அனுபவிக்க முடியாது. பல விஷயத்தை சரிதான் அப்படின்னு நம்ம போக முடியாது. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு நாள், நேரம், காலம் எதுவுமே கிடையாது. இப்போ தீபாவளினா எல்லாருக்கும் வீட்டில் உட்கார்ந்தோம்னா சந்தோஷம். ஆனால் தீபாவளி அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டம் வரும். அதனால கோயிலை பாதுகாக்க வேண்டியவங்க கோயிலுக்கு வந்து தான் ஆகணும். நாள் கிடையாது, கிழமை கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, எல்லாமே நமக்கு கோயில் 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 தான். அதாவது குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்ட நீங்க கடவுளுக்கு வாழ்க்கப்பட்டேன்னு நினைச்சுக்கங்க. குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்ட நீங்க கடவுளுக்கு வாழ்க்கப்பட்ட அப்படின்னு நினைச்சுக்கங்க. அதனால உங்க சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்கு அமைய முடியாது. அதை ஏத்துக்கணும். சில விஷயங்களை வாழ்க்கையில ஏத்துக்கணும். இப்ப நானும் ஒரு சொற்பொழிவாளனா என் வாழ்க்கையை தொடங்கினேன். எனக்கு 60 வயசான போது எங்க அண்ணன் பொண்ணு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லுகிறாயே சித்தப்பா, ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லுகிறாயே சித்தப்பா, ஒரு தீபாவளிக்காவது நீ வீட்டில் இருந்திருக்கிறாயான்னு எழுதினான். நான் இருந்தது இல்லை. ஏன்னா சஷ்டி ஆரம்பமாயிடும் திருச்செந்தூர்ல. அந்த காலத்துல முதல் நாளே ட்ரெயின்ல புறப்பட்டு போனாதான் போய் சேர முடியும். அப்ப நான் தீபாவளிக்கு நான் வீட்டில் இருக்க முடியாது. அவ எழுதியிருந்தா, தீபாவளியை தெருக்களிலும் பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் கொண்டாடி இருக்கிற நீ, அவ சொன்ன வார்த்தை பாருங்க, தீபாவளியை தெருக்களிலும் பொங்கலை போக்குவரத்து கழகங்களிலும் கொண்டாடி இருக்கிற நீ என்றைக்கு குடும்பம் நடத்தி இருக்கிறாய் சித்தப்பா. அவன் கடிதம் எழுதுறார். நம்ம ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை எப்படி? நம்ம உலகத்தையே குடும்பமா ஏத்துக்கிட்டதால நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். சோ அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. எது நமக்கு வாய்க்கவில்லையோ, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எது நமக்கு வாய்க்கவில்லையோ அதை குறித்து துளியும் வருத்தப்படுவது இல்லை என்கிற ஒரு தெளிவையும் நம்முடைய மனதில் நாம் ஏற்படுத்தி கொண்டே ஆக வேண்டும். இதுக்கு அப்புறமா நான் 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த இடத்தை விட்டு விடைபெறேன். என்ன மாதிரியான பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்ப திருவண்ணாமலைன்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய காம்பவுண்ட் வால் முடிஞ்ச உடனே ஊர் தொடங்கிடும். ஒரு காலத்தில் அது பெரிய கோயில், இங்கேருந்து அங்கே வரைக்கும் அது பாட்டுக்கு ஏகப்பட்ட தூரத்தில் இருக்கு. அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் கோயிலுக்குள்ளேயே. இந்த வாசல்லேருந்து அந்த வாசல்ல கணக்கு பார்த்தா அது கிடக்க ஏக்கர் ஏக்கரா கிடக்கும். ரைட். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருவண்ணாமலை சவுத்தை தாண்டிட்டீங்கன்னா 1 இன்ச்சு கூட ஒரு காரியம் கூட கோயிலேருந்து பண்ண முடியாது. ஏன்னா கமர்ஷியல் ஏரியா, எல்லாமே கமர்ஷியல் ஏரியா ஆயிப்போச்சு. இதுக்கு பக்தர்கள் வர்றாங்க. எவ்வளவு பேர் வர்றாங்க? ஆந்திரால இருந்து 6 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், கர்நாடகால இருந்து 6 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், இப்படி நிறைய வர்றாங்க. நிறைய வர்றாங்கிறது ஒரு உண்மை, நிறைய பேரை வரவழைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. எனக்கு 2மே தெரியும். யார் வரவழைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒண்ணு, ஆந்திரால ஒரு ஆள் இருக்கா சார், ஜோசிய, அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க சார். ஆந்திரால ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கிறார். நாளையில இருந்து தமிழ்நாட்டில் இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு நீ போகணும் மட்டும் அந்த ஆள் சொல்லிட்டான்னு வச்சுங்க, அந்த முத்துமாரியம்மன் கோயில் பிச்சுட்டு போயிடும். அது பெருசு இல்ல, அவன் அப்படி சொல்ல வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து போய் தட்சணை வைக்கிறாங்க சார். அதுவும் எனக்கு தெரியும், எவ்வளவு வைக்கிறாங்கன்னு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நான் வாய் பத்திட்டு பேசாம இருக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? நினைச்சா, அதாவது 4 டாக்டர் கிடைச்சிட்டா ஒரு மருந்து கம்பெனிக்காரன், இந்த வார்த்தையை கவனிங்க, 4 டாக்டர் கிடைச்சிட்டா ஒரு மருந்து கம்பெனிக்காரன் பிழைக்கலாம். 4 ஜோசியம் கிடைச்சிட்டான்னா ஒரு கோயிலை காப்பாத்திடலாம். இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. சரி, நம்ம வர்ற மக்களை காயப்படுத்த முடியுமா? லட்சக்கணக்கான பேர் வராங்க திருவண்ணாமலைக்கு. இவங்களை நீங்க வெயில்ல நிறுத்த முடியாது. குடிக்க தண்ணி கொடுக்கணும். தண்ணி குடிச்சா உனக்கு போவா. அதுக்கு பாத்ரூம் ரெடி பண்ணணும். இவ்வளவு எங்க பண்ண முடியும்? கோயிலுக்குள்ள தானே பண்ண முடியும். தண்ணி கொடுக்கணும், கியூல 5 மணி நேரம் நிக்கணும், நடுவில் பாத்ரூம் போகணுமா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கோயிலுக்குள்ள தானே சார் பண்ண முடியும். நம்ம வேற எங்க பண்ண முடியும்? ரைட். இதை பண்ணலாம் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கத்துறான்? பக்தர்கள் 1 லட்சம் பேர் வருகிறார்கள், வசதி இல்லை, பக்தர்களை பட்டினி போடுகிற அரசு, பக்தர்களை கவனிக்க, அதெல்லாம் போட்டு அரசியல் பண்ணி திட்டுவான். கட்டலாம். நீங்க ஒரு கல் எடுத்து வச்சீங்கன்னா உடனே கோர்ட்டுக்கு போய் கதவை தட்டுவான். தொல்லியல் கோயிலுக்குள் ஒரு கல்லை வைத்து எந்த கட்டிடங்களையும் கட்டுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். என்ன அர்த்தம்? நீ 2 பேர்ட்டையும் உதவாங்கடா. அதாவது வசதி பண்ணலேன்னு மக்கள்கிட்ட திட்டு வாங்கணும்.
நீ பண்ணினேன்னா கோர்ட்டுக்கிட்ட திட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பிரத்யட்சமான நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கணும். பக்தர்களுக்கு வசதி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலன்னு வெளியில தூத்திக்கிட்டே இருப்பாங்க. சரி பண்ணணும்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சா கோர்ட்டுக்கு போய் உடனே ஸ்டே வாங்கிடுவாங்க. தொல்லியல் துறை கட்டிடங்களுக்குள் ஒரு விதமான கல்லையும் வைக்க கூடாது. அப்ப எவன் தலையில கல்லை போடுறது? அப்ப என்ன நோக்கம்னு உங்களுக்கு புரியுதா? இருதலை கொள்ளி எறும்புகளாக இந்த துறையை ஆக்குவதற்கு என்று இன்றைக்கு மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுடைய வருத்தங்கள் ஒரு புறத்தில் இருந்தா கூட மொத்தமாக இந்த துறையே இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம செயல்பட முடியாதபடி நிறைய சிக்கல்களுக்கு மத்தியிலே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோயில்ல இருந்து காசு எடுக்கிறாங்க, கோயில்ல இருந்து காசு கோயில்ல இருந்து காசு எடுக்காம சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? கோயில்ல இருந்து காசு எடுக்காம சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? அந்த கோயில் உண்டியல்ல போடுற காசை எடுத்தா அந்த ஊர்ல இருக்கிற அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தா அவனு வேற வழி கிடையாது. வேணும்னா இப்படி சொல்லுங்க, அது இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் திங்கிறாங்க. நீங்க எல்லா மடங்கள் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய வருமானம் ஓப்பனா டிக்ளேர் ஆகுதா? இப்ப நான் கேட்கிறேன், ரவிசங்கருடைய ஆர்ட் ஆஃப் லிவிங்கினுடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? அமிர்தானந்தமயினுடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? நம்முடைய ஈஷா அவருடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? சங்கர மடத்தினுடைய மொத்த வருமானம் என்ன, மொத்த செலவு என்ன? எவ்வளவு வருமானத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் என்னென்ன விஷயத்துல செலவு பண்றாங்க? ஏதாவது ஓப்பனா நமக்கு வெளியே தெரியுமா? அப்ப தனி மனிதர்கள் நிர்வாகம் பண்ற சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல கூட தனி நபர்கள், இப்ப டெல்லியில ஒரு சாமியார் 17 பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கான். 17 பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறான். யாரு? ஒரு சாமியார், சிங்கிள் சாமியார், ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிட்டு. அவன் வெளிநாடு போயிருக்கான், பிளேன்ல போயிருக்கான், பறந்திருக்கிறான். அதெல்லாம் என்ன காசு? அப்போ அது ஒரு மடத்தோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். அப்போ மதத்தின் பெயரால் எவ்வளவு அநியாயம் நடக்குது. எதை பத்தி யாரும் வாயை திறக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு கோயில்ல மட்டும் சின்னதா ஒரு மயிலோட மூக்கு காணும்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான். ஏய், மயில் சேலைன்னா உடையாதட, அதுல இருந்து மூக்கோ பாம்போ ஒண்ணு உதிராத. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். உங்க கோயில்களுக்குள்ள சின்ன சின்ன கோயிலா இருந்தா கூட கும்பாபிஷேகம் நடந்தா கல்வெட்டுக்கள் மாறி இருந்தா அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்பதை அந்த திருப்பணிக்கு வர்றவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. சார், பல பெரிய கோயில்கள்ல கல்வெட்டுக்களை படிக்கட்டுகளாக போட்டிருக்கிறார். எப்படி? கல்வெட்டுக்களை படிக்கட்டுகளாக போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன ரெக்கார்டு இருக்கு? அந்த கல்வெட்டுல சில செய்தி இருக்கு, எந்த நூற்றாண்டுல அது யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது அப்படிங்கிறதுக்கானது இருக்கு. அந்த கல்வெட்டுகளை பல இடங்கள் அழிக்கிறாங்க. ஏன்னா இந்த கல்வெட்டுலாம் இருந்துட்டா பல உண்மைகள் பின்னால புரிய வந்துரும்னு கல்வெட்டுகள் எல்லாம் அழிக்கிறாங்க. கூடுதல் பணி நமக்கு இருக்கு. வரலாற்றை பாதுகாக்க வேண்டும். உங்களை நீங்க பாதுகாக்கணும், வருகிற பக்தர்களை நீங்க பாதுகாக்கணும், இவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யணும். எல்லாத்துக்கும் மேல அந்த சாமியவே நீங்க தான் பாதுகாக்கணும். அந்த கோயிலில் இருக்கிற சாமியவே நீங்க தான் பாதுகாக்கணும். இப்போ நீங்க உங்க தீர்மானங்கள்ல ஏற்கனவே ஏதோ 40% எல்லாம் போட்டிருக்கீங்க. என்னுடைய அபிப்பிராயம், ஒரு கோயிலில் வருகிற வருமானத்துல அங்க இருக்கிற ஊழியர்களுடைய வெல்ஃபேர், அதாவது வசதி, வீடு, அவர்களுக்கான வசதி, மருத்துவ வசதி, அவர்களுக்கான பள்ளி கல்லூரி, அவங்க படிக்கிறதுக்கான வசதி, இவைகளெல்லாம் செய்வதற்காக நிதி செலவு செய்வதில் எந்த குற்றமும் இல்லை. இதை மக்கள் உணரணும். இன்னைக்கு என்ன வெல்ஃபேர் தானே சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறார். கோயிலுக்காக ஒருத்தர் 24 hours டெடிகேட்டடா வேலை பார்க்கிறாருன்னா அவங்களுக்கு வசதியான வீடு வேணும், அவங்களுக்கு வசதியான வாழ்க்கை வேணும், அவங்க பிள்ளைங்க நல்ல இடத்துல படிக்கணும். உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு வசதியான ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தேவை வேணும். அதனால அந்த செலவினம் செய்கிற போது நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் செலவு பண்றாங்க, நீங்க எவ்வளவு கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நிர்வாகத்தில் எதுலையுமே இல்லை. ஆனாலும் உங்கள் வசதிக்காக, உங்களுடைய குடும்ப நன்மைகளை ஏற்படுத்துவதற்காக செலவினங்களுக்கு கோயிலிருந்து கொஞ்சம் கூடுதல் நிதி ஒதுக்கப்படுமானால் அது குற்றமே அல்ல என்கிற கருத்தை நான் எல்லா மேடைகளிலும் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கின்றன. எனவே மனிதர்களுக்கு செய்வதுதான் மிக முக்கியம் என்ற கருத்தை அழுத்தமாக நான் எந்த மேடையிலும் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன்.
சார் மனிதர்களுக்கு தானே சார் பசி இருக்கு, மனிதர்களுக்கு தானே சார் தூக்கமின்மை இருக்கு, மனிதர்களுக்கு தானே சார் தாகம் இருக்கு, மனுஷனுக்கு தானே சார் நோய் இருக்கு. அப்ப மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் என்ன பெரிய தவறு இருக்கிறது? எந்த தவறும் இல்லை. நான் எல்லாரும் சேர்த்தே தான் சொல்றேன். அந்த கோயில் ஒரு சிவாச்சாரியார் பூஜை பண்றாருன்னா வசதியான இடத்துல இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் வசதியான இடத்துல படிக்கணும், ஒரு பட்டாச்சாரியாருடைய குழந்தைங்க நல்ல நிலையில இருக்கணும், அவங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை தரம் வேணும், அந்த கோயில் ஓதுவாருடைய அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், வசதியா இருக்கணும். அது எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு காலத்துல மடங்கள்ல போனா கீழே உட்காரணும், எல்லாம் பலகை போட்டு அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு டேபிள் சேர் வரலையா? வசதி வாய்ப்பு என்பது பெருகி கொண்டே தான் போகும், அது ஒன்றும் மாற்ற முடியாது. இது போன்ற நல்ல மாறுதல்கள் ஏற்பட வேண்டும் என்பதையும் நான் பதிவு. இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், வடநாட்டு கோயில் அமைப்பு வேறு, நம் நாட்டு கோயில் அமைப்பு வேறு. இத ஜட்ஜஸுக்கே புரிய வைக்க முடியல சார், ஜட்ஜஸுக்கே புரிய வைக்க முடியல. ஏன் வடநாட்டுலனா, வடநாட்டுல கோயில்ல வந்து ஒரு கும்பிடுற ஒரு பூசாரி அவர் தான் ஸ்தாபிதம் பண்ணியிருப்பார், அவர் வழிபட்டுக்கிட்டே வந்து அந்த டெய்டி அப்படியே ஒரு கோயிலா மாறும். நல்ல கவனிங்க, வடநாடுகள்ல இருக்கிற கோயில் எல்லாம் யாரோ ஒருவர் வழிபட்டு அப்படியே அது வழிபாடு போறதுனால பெருவாரியாக பூசாரிகளுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கோயில் இருக்கும். இது வடநாட்டோட ஸ்ட்ரக்சர். தென்னாட்டில் மட்டும்தான் மன்னர்கள், ஜமீன்தார்கள், பெரிய தனவான்கள், வேறு வகையான சிந்தனையாளர்கள் இவர்கள் கோயிலை கட்டி பூசாரிகளை நியமித்தார்கள். There is a difference. வடநாட்டுல எல்லாம் பண்டா, கோயில்ல யாரு பூஜை பண்ணாங்களோ அவங்களுடைய கோயில் அது. வெரி சிம்பிள். பெருசா சொத்து இருக்காது, பெரிய நகையெல்லாம் இருக்காது. இங்க அப்படி கிடையாது. ஒரு அரசர் ஆண்டார்னு சொன்னார்னா அந்த கோயிலுக்கு வந்து அவ்வளவு நகை போட்டிருப்பார் சாமிக்கு. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வடநாட்டு கோயில்களை மட்டுமே பார்த்துட்டு நீதிபதிகளும் அரசியல்வாதிகளும் என்ன நினைக்கிறாங்க, ஏன் தென்னாட்டில் மட்டும் அரசு தேவையில்லாம கோயிலுக்குள்ள போய் தலையிடுது, தேவையில்லாம எதுக்கு மூக்க நுழைக்குதுன்னு. இல்ல, வடநாட்டு கோயில்களில் அரசு தலையிட வேண்டிய அளவுக்கு எந்த சொத்தும் கிடையாது, எந்த வரவு செலவும் கிடையாது, எந்த நிலபுலன் வழக்கும் கிடையாது. ஆனா தென்னாட்டு கோயில்களில் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், கோடிக்கணக்கான தங்க நகைகள், கோடிக்கணக்கான விஷயம் கொடுக்கப்பட்டிருப்பதால் தான் இங்கு அரசு தலையிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே தென்னாட்டு வழிபாட்டு முறையையும் வடநாட்டு வழிபாட்டு முறையையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்காக நாம் விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இன்னும் சொன்னா மணிக்கணக்கா நிறைய சொல்லிட்டே போலாம். உங்ககிட்ட நிறைய துன்பம் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். வாழ்க்கையில் ஒரே ஒரு அளவுகோல் தான், எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சமூகத்தோடு என்னை ஒப்பிட்டு அதனால நான் என்னுடைய விருப்பு வெறுப்பை குறைச்சிக்கணும். இப்போ உதாரணம் சொல்றேன், நாங்க 6 பிள்ளைகள் இருந்த வீடு. மயிலாப்பூர்ல காய்கறி வாங்கிட்டு வந்தா 1/2 கிலோ காய் வாங்கிட்டு வருவாரு எங்க அப்பா. நாங்க 6 பேர் சாப்பிடணுங்கிற போது அம்மா செஞ்சு வச்சா, அம்மா அப்பா 2, 8 பேர். இன்னும் 1 மட்டும் வீட்டுல பிறந்தா நவகிரக ஊடுன்னு பேர் வச்சிருப்பாங்க. 8 பேர். இப்ப 1/2 கிலோ ஏதோ ஒரு காய் பண்ணி எங்க அம்மா வச்சா, நான் ஸ்பூன்ல எடுக்கிற போதே எனக்கு என்ன உரைக்கணும்? நான் மட்டுமல்ல, என்னோடு இன்னும் 8 பேர் இந்த வீட்டில் சாப்பிட வேண்டி இருக்கிறது. நான் இப்ப 7 தானே சொன்னீங்க, 8ன்னு சொல்றீங்களா? எந்த வீட்டிலும் ஒரு விருந்தாளி வரக்கூடும் என்ற சிந்தனையோடைய தான் சமைக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் தமிழ் மண்ணின் மரபு. நாம மட்டுமில்ல, யாரோ ஒருத்தன் முகமும் தெரியாத ஒருத்தன் வரக்கூடும். இப்ப நான் அதை எடுக்கும் போது என்ன நினைக்கணும்? இப்ப நம்ம 6 பேர், அப்பா அம்மா 2 பேர், 8 பேர், யாரோ ஒரு விருந்தாளி வரக்கூடும், நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க சாப்பிடணும். அப்ப நான் ஒரு ஸ்பூன் காய் எடுத்தா கூட இதே மாதிரி 8 பேருக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ரொம்ப சிம்பிள். நம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற வரை உலகம் நம்மை வஞ்சிப்பதாக தெரியும். உலகத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினால்தான் நாம் இன்னும் கூட ஏதோ உலகத்துக்கு செய்யலாம் என்கிற பெரிய எண்ணங்கள் நம் மனதுக்குள் கருவாக முடியும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனைகளே வெளிப்படுத்தாம ரொம்ப பொறுமையா நீங்க கையாள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கொண்டு, இந்த துறைக்கோ இந்த அரசுக்கோ உங்களால எந்த விதமான சிக்கலும் வராதபடி இதை கொண்டு செலுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி கொண்டு, என்னையும் அழைத்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற போது அமைச்சர் அவர்களோடு நாங்களும் இணைந்து நின்று இந்த பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.